ரஷ்யா கைக்கு போகும் பவர். கிம் ஜாங் உன் போட்ட உத்தரவு. மிரட்டிவிடும் வடகொரியா. உக்ரைன் போரில் ரஷ்யா பயன்படுத்தும் ஏவுகணைகள் வடகொரியாவில் இருந்துதான் வருகின்றன. இந்த நிலையில் இந்த ஏவுகணையின் உற்பத்தியை 2.5 மடங்காக அதிகரிக்க அதிபர் கிம் ஜாங் உன் உத்தரவிட்டிருக்கிறார். மிலிட்டரி பாதுகாப்பு ஊடகத்தின் அதிகாரப்பூர்வ செய்தியின்படி, உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யா பயன்படுத்தி வரும் அதிநவீன ஏவுகணைகளின் உற்பத்தியை 2.5 மடங்கு அதிகரிக்க வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் உத்தரவிட்டுள்ளார். கிம் ஜாங் உன் நாட்டின் முக்கிய ஆயுத தயாரிப்பு தொழிற்சாலைக்கு நேரடியாக பார்வை மேற்கொண்டார். அப்போது அங்கு தயாரிக்கப்படும் புல்சே 4 எனப்படும் அதிநவீன டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகளின் தற்போதைய உற்பத்தி முறைகளில் சில குறைபாடுகள் இருப்பதை சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் பொது பணியாளர்களின் தேவைகளை நிறைவு செய்யும் பொருட்டு இந்த ஏவுகணைகளின் உற்பத்தி திறனை உடனடியாக 2.5 மடங்கு வரை அதிகரிக்க அவர் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதனை வடகொரியாவின் பியோங்யாங் செய்தி நிறுவனமான KCNA உறுதி செய்திருக்கிறது. இந்த புல்சே 4 ஏவுகணையானது இஸ்ரேல் நாட்டின் புகழ்பெற்ற ஸ்பைக் NLOS ஏவுகணையின் வடிவத்தை அப்படியே அச்சு அசலாக பிரதிபலிக்கும் வகையில் வடகொரியாவால் தயாரிக்கப்பட்ட ஒரு நகலாகும். வடகொரியாவின் உள்நாட்டு மின்னணு தொழில்நுட்ப குறைபாடுகள் காரணமாக இது இஸ்ரேலின் அசல் ஏவுகணையை விட தொழில்நுட்ப ரீதியாக கொஞ்சம் குறைவான திறன் கொண்டது என்றாலும் போர்க்களத்தில் மிக ஆபத்தானது என இராணுவ வல்லுநர்கள் கணித்துள்ளனர். வடகொரியா ஏற்கனவே இந்த புல்சே 4 ஏவுகணைகளை ரஷ்யாவிற்கு ரகசியமாக சப்ளை செய்துள்ளது. ரஷ்ய இராணுவம் இதனை உக்ரைன் பாதுகாப்பு படைகளுக்கு எதிராக போர்க்களத்தில் பயன்படுத்த தொடங்கியுள்ளது. குறிப்பாக M2010 ரக கவச வாகனங்கள் மற்றும் SUV ரக வாகனங்களின் மீது இந்த ஏவுகணை அமைப்புகளை பொருத்தி ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த ஏவுகணையின் துல்லியமான விவரங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தாலும் இது சுமார் 10 முதல் 15 கிலோமீட்டர் தூரம் வரை பாய்ந்து சென்று இலக்குகளை தாக்கக்கூடியது. இதில் எக்ஸ்ட்ரோ ஆப்டிக்கல் சீக்கர் மற்றும் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வழிகாட்டுதல் தொழில்நுட்பம் உள்ளது. இதன் மூலம் ஏவுகணை காட்டும் நேரடி வீடியோ காட்சியை வைத்துக்கொண்டு ஆபரேட்டர் அதனை போர்க்களத்தில் உள்ள தடைகளை தாண்டி கண்ணுக்கு தெரியாத மறைவிடங்களில் இருக்கும் இலக்குகளையும் துல்லியமாக தாக்க வழிநடத்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது.